பாட்டி நீ இப்படி உட்காந்துக்கிறது பாக்குறப்ப கேவலமா இருக்கு. தற்பொழுது ஒரு மாகாண சபை தேர்தலையும் அறிவித்திருக்கிறார்கள் ஜூலையின் பின்னர். கியூஆர் குறியீடு மாகாண சபை போய் வாரதுக்கே பெற்றோர் மாகாண சபை தேர்தல் பேசப்படுகிறது. இந்த ஈரானுடைய நகர்வுகளை நாங்கள் பாராட்டி கொண்டிருக்கிறதுலேயே அடுத்த கட்டம் வெங்கட நாட்டுக்கு என்ன நடக்க போறதுன்றதை நாங்கள் மறந்தோம். ஒரு நிறுவனத்தில் ஒரு முகாமையாளர் இருக்கிறாருண்டா, அந்த முகாமையாளர் ஒரு முட்டாளாக இருந்தாருண்டா, தனது கீழே இருக்கிறவர்கள் அதே போன்ற ஒரு முட்டாள் நிலைமை இருக்கும்னா இருக்கு. 170 பாடசாலை மாணவர்கள் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் ஈரானால் இஸ்ரேலில் நடத்தப்பட்டிருந்தால் அது உலகளாவிய ரீதியில் எந்த அளவு தூரம் மனித உரிமை அமைப்புகள் பேசியிருக்கு. முழுமையாக இராணுவ இலக்குகள் அளிக்கப்பட்டு விட்டார். இன்னொரு வகையில் பார்த்தா சர்வதேச உதவியில பாத்தீங்கன்னா சீனா, ரஷ்யா இதை தவிர்த்து வேற எங்க ஈரான், வியட்நாம் உதவி செய்திருக்கு. பாராட்டி கொண்டிருக்கிறது ஒரு நல்ல விஷயமா. நீங்கள் நேர்மையான விஷயங்களே பேச வேண்டும். அமெரிக்காவினுடைய தடைகளை தாண்டி எண்ணெய் வணிகத்தில் ரஷ்யாவை இந்த உலக நாடுகள் ஏற்றுக்கொள்ளுமாக இருந்தால் மிக குறைந்த விலையில் இலங்கை கூட என்ன செய்யும்? தன்னை விட ஒரு குறுகிய நாடு பக்கத்தில் இருந்தா அந்த நாட்டுக்கு அடிக்கும், கட்டாயம் அடிக்கும். பலவையான ஏன் சீனாவினுடைய ஆய்வு கப்பல்கள் வந்தால் வர வேண்டாம்னு சொல்லும். இதுவே அமெரிக்கா அந்த கப்பல் வந்தால் பேசாமல் இருக்கு. ஆகவே பலன்தான் அங்கு தீர்மானிக்கின்ற ஒரு சக்தியாக இருக்கிறது. இந்த வருஷம் மாகாண சபை தேர்தல் வைத்தால் ஜேவிபியினால் வெல்ல முடியுமா என்ற மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்கின்றது. வணக்கம். த ஒப்பீனியன். எந்த சமரசமும் இல்லாத 360 பாகையில் நோக்கு. ஈரான் இஸ்ரேலின் யுத்தத்தின் பின்விளைவுகளை இப்பொழுதுதான் ஆசிய ஐரோப்பிய நாடுகள் அனுபவிக்க தொடங்கி இருக்கின்றன. சில நாடுகள் இப்பொழுது கேள்வி கேட்க தொடங்கி இருக்கின்றன. அது மட்டுமில்லாமல் சில நாடுகள் தங்களுடைய ஆதரவு நிலைப்பாட்டை மறைமுகமாக தெரிவிக்கிறது மட்டுமில்லாமல் அமெரிக்காவினுடைய ஆதரவை கூட கேட்டிருக்கின்றன. அண்மையில் ஜப்பான் கூட கேட்டிருந்தது. அது சமரசமின்மையை இறுதியில கொண்டு வந்திருந்தது. அது வேறு விடயமாக இருக்கிறது. இப்பொழுது இலங்கை அதன் பின்விளைவுகளை அனுபவிக்க ஆரம்பித்திருக்கின்றது. இலங்கை அரசாங்கம் சொல்கின்ற சில விடயங்கள், சில அறிவிப்புகள் மக்களை பதற்ற சூழ்நிலைக்கு மாற்றியிருக்கின்றன என்றுதான் சொல்ல வேண்டும். அது தொடர்பாகத்தான் நாங்கள் இப்பொழுது ஆராய போன்றோம். எங்களோடு ஊடகவியலாளர் பிரஸ்னோ இணைந்திருக்கின்றார். வணக்கம் பிரஸ்னோ. கியூஆர் எல்லாம் முடிஞ்சுதா? கியூஆர் பிரச்சனை ஒரு பெரிய பிரச்சனையாக போய் கொண்டிருக்கின்றது. என்றால் இந்த கியூஆர் சம்பந்தமான விவரங்கள் வெளிவந்த உடனேயே இந்த எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் வரிசைகள் ஆரம்பித்து விட்டன. இது மட்டுமே இங்கே பிரச்சனையை ஏற்படுத்துதான்னு கேட்டீங்கன்னா இல்லை. எரிபொருள் என்பது ஒரு பகுதி. எரிபொருளால் ஏற்படக்கூடிய ஏனைய பின்புலவைகள் மிகப்பெரிய கேள்வியை ஏற்படுத்தியிருக்கின்றன. அது மட்டும் இல்லாமல் இந்த ஹோர்மூஸ் நீரிணையால மிக அதிக அளவிலான உர விநியோகங்கள் அல்லது உர பரிமாற்றங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. அது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுல தான் இருக்கின்றது. விவசாயத்தில் ஏற்கனவே இலங்கை பின்னடைந்து கொண்டு வருகின்றது. காரணம் இந்த நிலைப்பாடுகள், அதாவது அண்மையில் ஏற்பட்ட அனர்த்த சூழ்நிலைகளால மிகப்பெரிய அளவில் பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கின்றன. இனி இந்த உர தட்டுப்பாடு பிரச்சனை ஏற்பட்டால் என்ன நடக்கும் என்பதை கோடபாய ராஜபக்ச அவர்களுடைய சில அசம்பந்தமான தீர்மானங்களை எங்களுக்கு உணர்த்தி இருந்தன. அதே போன்றது ஒரு நடவடிக்கை தான் மீண்டும் எழுமா என்கின்ற ஒரு கேள்வி ஒன்று எழுந்திருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விடயத்தை நாங்கள் இதில் பார்க்கணும். ஈரான் இஸ்ரேல் என்ற நிலைப்பாடுல ஈரான் தன்னுடைய ஆயுதங்களை கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டு வருகின்றது என்பதை உணர்ந்திருக்கின்றது. இருந்தாலும் அதனுடைய தாக்குதல்கள் சரமாரியாகத்தான் இருக்கின்றன. என்றால் அண்மையில கூட இஸ்ரேலினுடைய இந்த ட்ரோன் தளங்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருந்தது. அது மிக பெரிய அளவிலான மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது இஸ்ரேல் மீது. இஸ்ரேல் இப்பொழுது கூட அந்த தாக்குதலில் இருந்து கொஞ்சம் திணறி கொண்டிருக்கின்ற ஒரு நிலைப்பாட்டில் தான் இருக்கின்றது. ஆனால் இருந்தாலும் இஸ்ரேல் தன்னுடைய தாக்குதல்களை மீண்டும் மீண்டும் நடத்தி கொண்டிருக்கிற ஒரு பாணியை காணக்கூடிய மாதிரியே இருக்கின்றது. இது எந்த வகையில இந்த ஐரோப்பிய நாடுகள் மீது தாக்கம் செலுத்தும் நீங்க நினைக்கிறீங்க பிரஸ்னோ? இலங்கையை மிகப்பெரிய அளவில் தாக்கம் செலுத்துறது ஐரோப்பிய ஒன்றியத்தை கடந்து. இப்போ இலங்கை என்று நாங்கள் பார்க்கின்ற பொழுது இலங்கையில் எரிபொருள் மிக குறைந்த அளவு மட்டம்தான். ஒரு 9 நாட்களில் மிக அதிகளவான எரிபொருட்கள் நாட்டுக்கு விநியோகிக்கப்பட்டதன் அடிப்படையில் தான் இந்த கியூஆர் திட்டம் கொண்டு வரப்பட்டதாக அரசாங்கம் கூறுகின்றது. எனினும் அந்த கியூஆர் நடைமுறை கொண்டு வந்த பொழுது அதனை சகல தரப்பினராலையும் அதனை பயன்படுத்துவதில் பல்வேறு நெருக்கடிகள் ஏற்பட்டது. எனினும் அரசாங்கம் அதனை சீர் செய்கின்றது. அதே போன்று இந்த உரம் மானியம் அல்லது உரம் தொடர்பிலான திட்டத்தின் பொழுதும் கியூஆர் நடைமுறை பின்பற்றப்படும் என்று
விவசாய அமைச்சர் குறிப்பிட்டிருக்கின்றார். அதே நேரம் அரசாங்கம் வேலை நாட்களை குறைப்பது, நீண்ட தூர பயணங்களுக்கு இது வழங்கப்படுமா இந்த எரிபொருள் போன்ற பல்வேறு கேள்விகளை எழுப்புகின்றது. எரிபொருள் என்பது இலங்கையின் மிக முக்கியமான வருமானம் ஈட்டுகின்ற துறையாக இருக்கின்ற சுற்றுலாத்துறையுடன் மிக நெருக்கமான தொடர்பை கொண்ட ஒன்று. சுற்றுலா பயணிகளுக்கு இந்த எரிபொருள் போதுமானதா? அவர்கள் மோட்டார் சைக்கிளுக்கு 5 லிட்டர் பெட்ரோல் காணுமா? அவர்களுடைய காருக்கு 16 லிட்டரோ 15 லிட்டர் போதுமான ஒன்றாக இருக்க போகின்றதா? அல்லது நீண்ட தூர பேருந்து சேவைகள் இந்த சுற்றுலா பயணிகளை கொண்டு செல்பவர்கள் அவர்களுக்கான மாற்று திட்டம் என்ன? அல்லது இந்த வாடகைக்கு கார்களை பெற்று வைத்திருக்கின்றவர்கள் அந்த காரை பயன்படுத்த முடியுமா? ஏனெனில் ஒரு நாளைக்கு 10,000 15,000 ரூபா கொடுத்து அந்த காரை வாங்கி வச்சுக்க 15 லிட்டர் தான் உங்களுக்கு கிழமை கண்டா அந்த காரை ஏன் அப்படியான விலைக்கு அவர்கள் வாங்கி வைத்திருக்க வேண்டும்? ஆகவே சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வந்து தங்களுடைய சுற்றுலா தலங்களுக்கு செல்ல முடியாத ஒரு சூழ்நிலையை இது உருவாக்க போகின்றதா? இந்த செய்தியினுடைய விளைவுகள் என்பன எவ்வாறான விளைவுகளை வெளியிடங்களில் ஏற்படுத்தும் என்பது மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்கின்றது. எனினும் அரசாங்கம் உண்மையில் எரிபொருள் தட்டுப்பாடு ஒன்றுக்காகத்தான் இந்த நடைமுறையை பின்பற்றுகின்றதா அல்லது இயலாமையின் அடிப்படையில் உடனடியாக இந்த QR திட்டத்துக்கு வந்திருக்கின்றதா என்ற கேள்வியும் எழுகின்றது. போலீஸ் தரப்பு எல்லோரும் இணைந்து இந்த QR-ஐ நடைமுறைப்படுத்த போகின்றது என்பது அரசாங்கத்தினுடைய வெளிப்படுத்தல். ஏன் அரசாங்கம் இந்த விவகாரங்களை கையாள முடியாமல் போனது என்ற ஒரு கேள்வியை எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச எழுப்பியிருந்தார். தான் இந்த ஹோர்முஸ் நீரிணை முடக்கப்படுகின்றது என்ற அறிவித்ததன் உடனடியாக QR நடைமுறை பற்றியும் ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் கொள்வனவு செய்வது தொடர்பிலும் நாடாளுமன்றத்தில் உரையாற்றியும் அரசாங்கம் அதனை தட்டி கழித்ததாகவும் டிட்வா சூறாவளியின் பின்னர் ஒரு பெரிய மாநாடு ஒன்றை நடத்தி முதலீட்டாளர்களை கவருவதற்கு ஒரு முயற்சியை முன்னெடுக்குமாறு அரசாங்கத்துக்கு கூறியிருந்தார். அரசாங்கம் அதனை மேற்கொள்ளவில்லை. வேண்டுமென்றே தனியே அரசியல் பழிவாங்கலூடாக நாட்டை முன்னேற்ற முடியாது என்பது எதிர்க்கட்சி தலைவருடைய ஒரு கருத்து. கிட்டத்தட்ட தற்பொழுது எதிர்க்கட்சி தலைவர் ஒரு பலவீனமானவராக இருந்தால் கூட இந்த கருத்துக்கள் என்பது பொதுமக்களிடத்தில் ஒரு வரவேற்பை பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். அரசாங்கத்தினுடைய நடத்தை என்பதும் ஒரு அனுபவமிக்க அல்லது ஒரு சரியான நிர்வாகத்தை நடத்துகின்ற அரசாங்கத்தினுடைய செயற்பாடுகளா என்ற கேள்வியை எழுப்புகின்றது. விவசாயத்துறையை பொறுத்த வரைக்கும் மண்ணெண்ணெய் இல்லை என்றால் அது மிகப்பெரிய விளைவுகளை ஏற்படுத்தும். 5 லட்சம் 10 லட்சம் ரூபாய்க்கு முதலீடுகளை போட்டு அங்கு மேற்கொள்ளப்படுகின்ற விவசாய நடவடிக்கைகள் 1 நாள் 2 நாள் 3 நாட்களுக்கு மண்ணெண்ணெய் இல்லை என்றால் ஒட்டுமொத்த முதலீடுகளும் பாதிக்கப்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகம். அதான் ஒரு சிக்கல் இல்லையா? ஆகவே அதற்கான மாற்று திட்டங்கள் இந்த அரசாங்கம் எவ்வாறு வைத்திருக்கின்றது என்பது தொடர்பில் மிகப்பெரிய கேள்விகளும் மக்களுக்கு மிகப்பெரிய அசௌகரியங்களும் எதிர்கால விளைச்சல் என்பது பாதிக்கப்படுகின்ற நிலைமை இருக்கின்றது. சுற்றுலாத்துறையிலும் அதுதான். அரசாங்க பணியாளர்கள் என்பது நிரந்தரமாக அவர்கள் 5 நாள் 6 நாள் பணியாற்றுகின்ற நாட்களிலேயே ஒழுங்கான சேவைகளை பெற்றுக்கொள்ள முடியவில்லை என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. அவ்வாறான விமர்சனங்களை மக்கள் முன்வைப்பது உண்டு. இதில் புதன்கிழமை நடுவில் ஒரு நாள் இல்லை என்றால் எந்த அளவு தூரம் அவர்களுடைய சேவைகளை மக்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. வீட்டிலிருந்து பணியாற்றுவது இந்த நடைமுறைகளை தனியார் நிறுவனங்களும் சில வேளைகளில் நடைமுறைப்படுத்துவதற்கு வாய்ப்பு ஏற்பட்டால் மக்களுடைய வாழ்வாதாரத்தில் எந்த அளவு தூரம் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் என்ற தனியார் நிறுவனங்கள் இதை உள்ள எடுத்தாலே மிகப்பெரிய அளவு ஊதிய பற்றாக்குறை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அவர் முதலாவது அடுத்தா கை வைக்கிறது ஊதியத்துல தான். தனியார் நிறுவனங்களுடைய முதலாளித்துவ கொள்கை வளமையாகவே இந்த விஷயத்தான் சொல்லுது இல்லையா? அரசாங்கம் என்பது சம்பளத்துடன் அந்த விடுமுறையை கொடுக்கலாம். ஆனால் தனியார் நிறுவனங்கள் அப்படி கொடுக்காது. கிட்டத்தட்ட கொரோனா காலத்தில் ஏற்படுத்தப்பட்ட விளைவுகளை இது ஏற்படுத்துமா என்றும் நாங்கள் சிந்திக்க வேண்டும். எனினும் ஐரோப்பிய நாடுகள் தற்பொழுது இந்த ஈரான் யுத்தத்துடன் நேரடியாக பங்கு கொள்ள அல்லது பங்குதாரராக மாறுவதற்கு தற்பொழுது வாய்ப்பில்லை என்று தெரிகின்றது. ஹோர்முஸ் நீரினுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்த சீனா, ஆஸ்திரேலியா, ஜப்பான் மற்றும் கொரிய நாடுகளை ஒரு கூட்டாக கடல் சார்ந்த பாதுகாப்புக்காக டொனால்ட் ட்ரம்ப் சில முயற்சிகளை முன்னெடுத்தார். அது மிகப்பெரிய அளவில் தோல்வி அடைந்திருக்கின்றது. ஜப்பான் ஒத்துவரவில்லை, ஆஸ்திரேலியா ஒத்துவரவில்லை. அதே போன்று பிரான்சும் அந்த விடயத்தில் மிகப்பெரிய அளவு ஒரு நம்பிக்கை கூடிய நேட்டோ நாடுகளில் முழுவதுமாக பேச்சுவார்த்தை நடந்திருந்தது. அதான் அவர் எச்சரிக்கை விட்டிருக்கின்றார். நேட்டோ நாடுகளுக்காக நான் இருக்கின்றேன் அமெரிக்கா. ஆனால் அமெரிக்காவுக்கு ஒரு பிரச்சனை என்று வருகின்ற பொழுது நேட்டோ அமைப்பு அந்த அளவு தூரம் செயற்படுவது கிடையாது.
இது எதிர்காலத்தில் நேட்டோவினுடைய தேவை தொடர்பிலும் கேள்வியை ஏற்படுத்தும் என்ற ரீதியில் ஒரு டொனால்ட் ட்ரம்பினுடைய எச்சரிக்கையாக இது நிதி தடைகள் விடுவிக்கப்படலாம் இனி வருங்காலங்களில். நிதி தடைகள் விதிக்கப்படலாம். அதே மாதிரி நேட்டோ நாட்டிலிருந்து அந்த கட்டமைப்பிலிருந்து அமெரிக்கா விலகுமானால் நேரடியாக விலகிவிட்டார் மற்ற நாடுகளுடைய பாதுகாப்பு என்பது மிகப்பெரிய ஒரு கேள்வியாக மாறும். ஏனெனில் இந்த கட்டமைப்பு ஒன்றுதான் ரஷ்யா போன்ற பல்வேறு வேறு நாடுகளுடன் இந்த யுத்தத்துக்கு வருவதற்கு பின்தங்குகின்ற அல்லது பின்னடிக்கின்ற ஒரு மிக முக்கியமான விடயம். இப்ப ஈரான் எல்லா நாடுகளுக்கு எதிராகவும் ஒரு போர் செய்யக்கூடிய ஒரு பலமானத ஒரு நாடு என்பதை இதுவரை காலமும் பேசி வந்தது தற்பொழுது செயல்பாட்டு ரீதியிலும் வெளிப்படுத்த. செயற்பாட்டு ரீதியில காட்டினான பிரச்சனை அந்தளவான ஆயுதங்கள் கூட இப்ப பற்றாக்குறை இல்லைன்றது தானே. இப்ப ஆனா ஆயுத பற்றாக்குறை என்பது அமெரிக்காவுக்கும் இஸ்ரேல் தொடர்பிலும் தான் சர்வதேச ஊடகங்கள் சுட்டிக்காட்டுகின்றன. ஆனா இப்ப இஸ்ரேல் நாட்டினுக்குள் மிகப்பெரிய அளவு தாக்குதல்கள் முன்னெடுக்கப்படுகின்றது. ஒரு காலத்தில் ஈரானுடைய தலைவர் கொல்லப்படுவார், ஈரானுடைய புதிய தலைவர், இராணுவ அதிகாரிகள் மரணமடைந்தார்கள் போன்ற வதந்திகள் அதிக அளவு பேசப்பட்டது. அதன் பின்னர் அவர்கள் மரணமடைந்தார்கள். தற்பொழுது இஸ்ரேலுடைய பிரதமர் தொடர்பில் அவ்வாறான செய்திகள் மிகப்பெரிய அளவு பேசப்பட்டது, வதந்தி பெறப்பட. ஆனால் காணொலிகள் அடிக்கடி வந்து காணொலிகள் ஆரம்பத்திலிருந்து வந்த ஒரு விமர்சனம் தான். ஆனால் காணொலிகள் அடிக்கடி. ஆனால் ஈரானுடைய தலைவர்கள் பற்றி இதற்கு முன்னர் பல்வேறு சந்தர்ப்பங்களில் அவ்வாறான செய்திகள் வந்து காணொலி வழியாகவில்லை. ஏன் அண்மையில புதிய தலைவருடைய உச்ச தலைவருடைய உரை கூட வந்திருந்தது. ஆனா அந்த உரையை நாங்க காணொலியில கண்டோமா இல்லையா? ஆனால் அமெரிக்க ஜனாதிபதியை ஏற்றுக்கொண்டிருக்கின்றார், அவர் உயிருடன் தான் இருக்கின்றார். என்னவாக இருந்தாலும் இதுல ஒரு சர்ச்சை ஒன்று இருக்கின்றது. ஈரான் தங்களுடைய உச்ச தலைவரை பாதுகாக்கிறது வளமையா நாங்க பேசுற விட என்ன உச்ச தலைவர் அதுல வந்து இஸ்ரேல் சரியான நடைமுறையில் இருக்கு. தலைவர் என்ற ஒரு ஆள் தேவை என்றதுல இன்னொரு முக்கியமான விடயத்தை நாங்க அங்க பார்க்கணும். இஸ்ரேலுடைய தாக்குதல்கள் வந்து நாங்கள் எல்லா தாக்குதலையும் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் அவர்களுடைய இராணுவ தளங்களை நோக்கியதாக இருக்கின்றது. ஆனால் ஈரான் சரமாரியாக ஏனோ தானோண்டு தாக்குதல் நடத்துற மாதிரியான ஒரு போக்கு தானே இருக்கு. அண்மையில தான் நீங்கள் மேற்கத்திய ஊடகங்களினூடாக பார்க்கின்ற விடயம் அதுவாக இருக்கின்றது. ஏனெனில் இராணுவ ரீதியில் இஸ்ரேலும் அமெரிக்காவும் தாக்குதல் செய்த விமானங்கள், அதுபோன்று இவர்கள் அளித்த பல விடயங்கள் தனியாது பொம்மைகள் என்ற ரீதியில் தற்பொழுது செய்திகள் வெளிவருகின்றது. இவ்வளவு தூரம் இவர்கள் இராணுவ கட்டமைப்பில் சிதைவை ஏற்படுத்தியதன் பின்னால் எவ்வாறு ஈரானால் நின்று பிடிக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஈரானுடைய கொள்கையில நின்று பிடிக்கின்றது. கொள்கையில் மட்டுமல்ல, அடுத்த கட்டம் நோக்கி முன்னேறுவோம் என்ற ஒரு தொடர் தாக்குதலையும் மேற்கொள்கின்றது அல்லவா? தொடர் தாக்குதலிட இருக்கிற ஆயுதங்களை வச்சு தாக்குதலை மேற்கொள்றாங்க. அது மட்டும் இல்லாமல் முற்றாக. ஆனால் டொனால்ட் ட்ரம்பினுடைய இஸ்ரேலுடைய கருத்துக்கள் என்ன? முழுமையாக ராணுவ இலக்குகள் அளிக்கப்பட்டு விட்டது. இன்னொரு வகையில பார்த்தா சர்வதேச உதவியில பாத்தீங்கன்னா சீனா, ரஷ்யா இதை தவிர்த்து வேற எங்க ஈரான், வியட்நாம் உதவி செய்திருக்கின்றது. வியட்நாம் உதவி செய்திருக்கின்றது. இப்ப இன்னொரு வகையில பாக்க அமெரிக்காவிட்ட இருக்கிற ஆயுதங்கள் உட்பட ஏனைய நாடுகளும் உதவி செய்யறதுக்கு தயார் நிலையில முதல் இருந்தது. அது ஞாபகம் இருக்கு. இதுவரை காலமும் அமெரிக்கா, இஸ்ரேல் அல்லது இந்த மேற்குலகம் மிகப்பெரிய ஒரு பலமான இராணுவ கட்டமைப்பு கொண்ட நாடுகளாக பார்க்கப்பட்டது. ஈரான் யுத்தத்துக்கு பின்னர் இவர்களுக்கு சமாந்தரமான ஒரு நாடாக ஈரான் பார்க்கப்படுகின்றது. ஆனா ஈரானுக்கு ஆதரவான நிலைப்பாடு எடுக்குதா ஈரான்? நீங்க சொன்ன மாதிரி விரல் விட்டக்கூடிய ஒரு சில நாடுகள் தற்பொழுது அமெரிக்காவுக்கு எதிரான ஒரு எதிர்ப்பு என்பது ஈரானுக்கு ஆதரவா இருக்கான்றதான் கேள்வி. ஈரானுக்கு ஆதரவாக மற்ற நாடுகள் ஒரு நிலைப்பாடு எடுக்கணும்டா, நான் இவர்களுக்கு எதிர்ப்பை காட்டுறேன்டா இல்ல இன்னொரு ஆதரவு காட்டுறேன்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு மேல அந்த ஆதரவு இது என்ன நடுநிலைமை என்ற மாதிரி இல்லை. நான் நடுநிலைமையா நிக்கிறேன், அங்காலயம் இல்லை இங்காலயம் இல்லை. நீங்க இதற்கு எதிர்ப்பை காட்டுறீங்களா? அப்ப இவருக்கு ஆதரவு அல்லது போருக்கு எதிர்ப்பு. போருக்கு எதிர்ப்புன்றதை காட்டணும். அது நீங்க சொன்ன மாதிரி நடுநிலை அல்லது போர் பிடிக்கல என்ற நிலைப்பாட்டுக்கு வரலாம். அல்லது நாங்கள் இங்க இஸ்ரேலுக்கு எதிரான நிலைப்பாட்டை காட்டுறோம் அல்லது அமெரிக்காவுக்கு எதிரான நிலைப்பாட்டை காட்டுறோம். அப்ப ஈரானுக்கு ஆதரவு தானே. அதை காட்டி தொடர்ந்து கொடுக்க முடியாம இருக்கு. ஏதோ ஒரு வகையில் ஒரு அச்ச நிலைமை ஒன்று இருக்கு இஸ்ரேல் அமெரிக்கா தொடர்புல. ஈரான் அது உண்மையானது. அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் மேற்குலகத்துக்கும் ஆதரவாகத்தான் இந்த உலக ஒழுங்கு என்பது இயங்கப்படுகின்றது. ஆனால் இன்று ஈரானுடன் பேசாமல் ஹோர்முஸ் நீரினால் எந்த கப்பலும் கடக்க முடியாத நிலைமை. ஈரானுக்கு எதிராக இவர்கள் எதனை செய்தாலும் ஈரானுடன் ஏதோ ஒரு வகையில் இணக்கத்துக்கு செல்ல வேண்டிய தேவை இந்த உலக நாடுகளுக்கு ஏற்பட்டிருக்கின்றது. அதே நேரம் அமெரிக்கா என்ற பிம்பம் முழுமையாக வீழ்ச்சி அடைந்திருக்கின்றது. இஸ்ரேல் என்ற நாடு முதல் முறையாக தன்னுடைய உட்கட்டமைப்பையும் தன்னுடைய மனித உயிர்களையும் பலி கொடுக்கின்ற யுத்தமாக இந்த யுத்தம் தான் பார்க்கப்படுகின்றது. ஈரான் யுத்தத்தை ஆரம்பிக்கவில்லை. யுத்தத்தை ஆரம்பித்தவர்கள் அந்த யுத்தத்தை ஆரம்பித்தவர்கள் தான் தற்பொழுது பின்னடிக்க ஆரம்பித்திருக்கின்றார்கள். அந்தந்த நாடுகளிலும் அவர்களுக்கு எதிரான
மக்களினுடைய மனநிலை போராட்டங்களாக வெளிப்படுத்த ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. ஆனா ஈரான் தன்னுடைய மனநிலையை மாற்றுற சந்தர்ப்பத்துல போர் நிறுத்தத்துக்கு தயாராகத்தான் இருக்கின்றது இல்லையா? இதுவரைக்கும் ஈரான் போரை நிறுத்த சொல்லி யாரையும் கோரவில்லை. யாரையும் குறையில தானும் ஆனால் ஈரான் மீதுதான் யுத்தம் இடம்பெறுகின்றது. ஆனால் ஈரான் அவ்வாறான ஒரு கோரிக்கையை முன்வைக்கவில்லை என்பதும், உச்சதலைவருடைய முதலாவது நாள் மரணம் என்பதும் ஈரானிய மக்களை ஒற்றுமைப்படுத்தி இருக்கின்றது. ஈரான் என்ற ஒரு தேசம் ஒரு நிலைப்பாட்டில் இருந்து கொண்டு பிற நாடுகளை கையாளுகின்றது. தற்பொழுது பிரான்ஸ் ஜனாதிபதி ஈரானுடைய ஜனாதிபதியுடன் பேசுகின்ற பொழுது கூட நீண்ட தூர ஏவுகணைகள் தொடர்பிலும் அணுவாயுதம் தொடர்பிலும் நீங்கள் முன்னேறக்கூடாது. ஆகவே ஒரு நாட்டினுடைய முன்னேற்றத்தை தடுப்பது தொடர்பில் தான் இந்த ஐரோப்பா நாடுகள் பேசுகின்றன, அல்லது அமெரிக்கா பேசுகின்றது, இஸ்ரேல் பேசுகின்றது. ஆனா குறிப்பிட்ட அதே மிகவும் ஒரு பலவீனமான நாடாக ஈரான் இருந்திருந்தால் வெனிசுலாவில் ஏற்பட்ட நிலைமை தான் ஈரானுக்கும் ஏற்பட்டிருக்கு. ஆனால் இவர்களுடைய பலமாக இவர்கள் இருப்பதன் காரணமாகத்தான் இவர்களுக்கு என்று ஒரு தனி அடையாளம் இருக்கக்கூடியதாக இன்று வரை உலகத்தில் நிலைத்து நிற்கக்கூடியதாக இருக்கின்றார்கள். உண்மையிலே ஒரு வெள்ளாதிக்கமாக அமெரிக்கா சமாளிப்பது கடினம் என்றாலும் கூட நீங்க கூறியது போல இந்த ஈரானுடைய அடுத்த கட்டத்தை அமெரிக்கா எதிர்பார்க்கல. இதுதான் செய்யும் என்று எதிர்பார்க்கல. உண்மையிலே ஈரான் அடுத்த கட்டம் நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. உண்மையிலேயே இந்த ஈரானுடைய நகர்வுகளை நாங்கள் பாராட்டி கொண்டிருக்கிறதுலேயே அடுத்த கட்டம் எங்கட நாட்டுக்கு என்ன நடக்க போறதுன்றதை நாங்கள் மறந்துட்டோம். உண்மையிலே இப்போ அண்மையில கூட ஒரு நகைச்சுவையாக ஒரு பதிவு கொண்டு வந்திருந்தது, ஒரு மோட்டார் வாகனத்தில் இன்னொரு மோட்டார் வாகனத்தை தூக்கி கொண்டு போறாரு, ஒரு மோட்டார் சைக்கிள் இன்னொரு மோட்டார் சைக்கிளை தூக்கி கொண்டு போறாரு. பெட்ரோல் நெருக்கடி இதை நாங்கள் நகைச்சுவையாக கடந்து முடியாது. ஏன்னா நிறைய வாகன இறக்குமதிகள் இங்கே நடந்திருக்கு. அந்த வாகன இறக்குமதிகளுக்கான பொருளுக்கான தேவை இருக்கின்றது. இதுல இன்னொரு மிகப்பெரிய சிக்கல் என்னென்னா, ஈரான் இப்போ அமெரிக்கா தான் போற ஆரம்பிச்சது, அதை ஏற்றுக்கொள்கிறோம். இஸ்ரேல் ஆரம்பிச்சது, ஏற்றுக்கொள்கிறோம். ஈரான் போற தொடர்றது எங்களுக்கு மிகப்பெரிய சிக்கல் நிலைமை ஏற்படுத்தும். ஈரான வெறுமனே பாராட்டி கொண்டிருக்கிறது ஒரு நல்ல விஷயமா. நீங்கள் நேர்மையான விஷயங்களே அல்லவா பேச வேண்டும். இப்ப இலங்கை என்ற ரீதியிலேயோ, இந்தியா என்ற ரீதியிலேயோ, ஜப்பானோ, சீனாவோ எந்த ஒரு நாடும் சர்வதேச சட்டம் என்பதனை மதிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கின்றது. ஆகவே இந்த யுத்தம் ஒரு ஆயுத ரீதியிலான யுத்தமாக ஆரம்பிக்கப்பட்டாலும் பொருளாதார ரீதியில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி அடுத்த இடம் தான் பார்க்கணும் பொருளாதார ரீதியான தாக்கம். ஆகவே மசகண்ணின் விலை $200 கடக்குமாக இருந்தால் அதனுடைய நிலைமை இந்த உலகளாவிய ரீதியில் எந்த அளவு தாக்கத்தை ஏற்படுத்தும். ஹோர்முஸ் நீரினுடைய பிரச்சனை என்பது அந்த அளவு தூரம் செல்லக்கூடிய ஒன்றாக இருக்கின்ற பொழுது ஏன் இஸ்ரேலையும் அமெரிக்காவையும் கண்டிப்பதற்கு சீனாவை கடந்து, ரஷ்யாவை கடந்து வேறு எந்த நாடுகளும் இல்லை. சர்வதேச சட்டங்களின் அடிப்படையில் இஸ்ரேல் அமெரிக்கா மீது சர்வதேச நீதிமன்றங்களில் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட வேண்டும் என்பது சமீபத்திய சீனாவினுடைய நிலைப்பாடாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இதே நிலைப்பாட்டை அனைத்து நாடுகளும் வெளிப்படுத்துமா? 170 பாடசாலை மாணவர்கள் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் ஈரானால் இஸ்ரேலில் நடத்தப்பட்டிருந்தால் அது உலகளாவிய ரீதியில் எந்த அளவு தூரம் மனித உரிமை அமைப்புகள் பேசியிருக்கும். ஆகவே இந்த உலகம் ஒரு நேர்மையாக செயற்பட மறுக்கின்ற பொழுது சில பலமான கட்டமைப்புகளும் அந்த ரீதியில் செயற்பட வேண்டிய அமைப்புகள் செயற்பட வேண்டிய தேவை கிடையாது. அடிக்கடி ஈரானை பொறுத்தவரை அடிக்கடி என்ற ஒரு நிலைப்பாடு இல்ல, அவர்கள் ஒரு மோதல் என்றால் மீண்டும் அந்த மோதல்லாம் அதுக்கு பதிலாக அமைகின்றது. அப்படித்தான் உலக ஒழுங்கு செல்வம் விரும்புகிறேன். அப்படியா? கட்டாயம் அப்படித்தானே. ஒரு நாடு அடிக்கின்ற பொழுது இன்னும் ஒரு நாடு பதிலடி தாக்குதலை மேற்கொள்ளும். இலங்கை கூட என்ன செய்யும்? தன்னை விட ஒரு குறுகிய நாடு பக்கத்துல இருந்தா அந்த நாட்டுக்கு அடிக்கும், கட்டாயம் அடிக்கும். வளமையான ஏன் இந்தியா என்ன செய்வது? இலங்கை விவகாரத்தில் சீனாவினுடைய ஆய்வு கப்பல்கள் வந்தால் வர வேண்டாம்னு சொல்லும். இதுவே அமெரிக்கா அந்த கப்பல் வந்தா பேசாம இருந்தது. ஆகவே பலம்தான் அங்கு தீர்மானிக்கின்ற ஒரு சக்தியாக இருக்கிறது இல்லையா? உண்மையிலே இந்த பலம் தீர்மானிக்கின்ற ஒரு சக்தியாக இருக்கின்றது. இதையே ஏற்றுக்கொண்டு செயல்படுறது தான் பலமையான ஒரு பாணியா இருக்கிறது. உண்மையிலேயே சர்வதேச நிறுவனங்கள் வலுவடைஞ்சு போச்சு, ஐநா வலுவடைஞ்சு போச்சு. சாதாரணமா நீங்க இந்த விஷயத்தை பார்க்கணும்டா, ஒரு நிறுவனத்துல ஒரு முகாமையாளர் இருக்கிறாருண்டா, அந்த முகாமையாளர் ஒரு முட்டாளா இருந்தாருண்டா, தனக்கு கீழே இருக்கிறவர்கள் அதே போன்ற ஒரு முட்டாள் நிலைமை இருக்கணும்னா விரும்பினார். அதே மாதிரி தான் ஒரு நாடு தான் இந்த நிலையில இருக்கிறண்டா இதை விட இன்னும் ஒரு தரப்பு வளர்ச்சி அடையக்கூடாது என்ற நிலைப்பாட்டை தான் இந்த மேற்குலகமும் அமெரிக்காவும் கொண்டிருக்கின்றனர். 9 நாடுகள் அணுவாயுதத்தை வைத்திருக்கின்றார்கள். இன்னும் ஒரு நாடு அணுவாயுதத்தில் வளர்ச்சி அடையக்கூடாது என்று சொல்வது எந்த வகையில் நியாயம்? ஒரு இயல்பாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விடயம் தானே. ஈரானை நீண்ட தூர நாடுகள் தாக்குகின்ற பொழுது அவர்களிடம் நீண்ட தூர ஏவுகணைகள் என்பது தேவையான ஒன்று தானே. உண்மையிலேயே இந்த நீங்க சொல்ற நிலைப்பாட்டில் போட வலியது வாழும் என்ற ஒரு நிலைப்பாடை அமெரிக்கா விதிச்சிருந்தது.
அதே நீண்ட காலமாக அந்த ஒழுங்கு என்பதும் அவ்வாறுதான் அவ்வாறான நிலைப்பாடு தான் அதே நிலைப்பாடு தான் இப்ப தொடர்ந்து ஈரானும் அந்த நிலைப்பாடு தான் இருக்கின்றது. இப்ப இதுல பாதிக்கப்படக்கூடிய நாடுகள் அடுத்த கட்டம் நோக்கி நகரணும்டா என்ன செய்யணும் என்ற ஒரு கட்டாயம் ஈரானுடனும் ரஷ்யாவுடனும் சீனாவுடனும் பொருளாதார ரீதியில் ஏதோ ஒரு வகையில் ஒப்பந்தங்களுக்கு செல்ல வேண்டும். அமெரிக்காவினுடைய தடைகளை தாண்டி எண்ணெய் வணிகத்தில் ரஷ்யாவை இந்த உலக நாடுகள் ஏற்றுக்கொள்ளுமாக இருந்தால் மிக குறைந்த விலையில் எண்ணெயை பெற்றுக்கொள்ள பலமையாக நாங்க பேசின பூகோள அரசியல் மாற்றத்தை தான் இப்ப நீங்களும் பேசிக்கொண்டிருக்கீங்க. கட்டாயம் அதுதான் அதனை நோக்கித்தான் இந்த யுத்தம் செல்கின்றது. நேட்டோ அமைப்பு முழுமையாக தோல்வியடையுமானால் அது அதனுடைய நேரடி பலன் என்பது ரஷ்யாவுக்கும் சீனாவுக்கும் சாதகமான நிலைமையை உருவாக்கும். அடுத்த கட்டம் சாத்தியப்பாடுகள் இருக்கான்றதான் கேள்வி. அடுத்த கட்டம் அப்படி அமெரிக்க ஜனாதிபதியினுடைய கருத்தை மேற்கோள் காட்டித்தான் கூறுகின்றார். அவர் கூறுகின்றார் நேட்டோவினுடைய எதிர்காலம் கேள்விக்குறியானது. கேள்விக்குரியண்டா இனி அடுத்த கட்டம் இனி நேட்டோ அமைப்புகளோ அல்லது ஏனைய நாடுகளோ ஒட்டுமொத்தமாக இந்த சீனா ரஷ்யா ஈரான் போன்ற நாடுகளினுடைய கூட்டு வெள்ளாதிக்கத்துல சேர்ந்து இயங்க போகுது. அப்படித்தான் உங்களோட கதையா உங்களுடைய அந்த பேச்சு? அமெரிக்காவை மையப்படுத்திய பொருளாதார இராணுவ ரீதியிலான கட்டமைப்புகள் இனி ஐரோப்பிய நாடுகளை உள்ளடக்கியதாக மாறும். ஐரோப்பிய நாடுகளினுள் ஒன்றாகத்தான் ரஷ்யா பார்க்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகும் என்ற ரீதியில் அது ஒரு நீண்ட கால திட்டம். ஒரு நீண்ட காலம் என்பது ஒரு 2050 அவ்வாறான நோக்கி. ஏன்னா உடனடியாக அமெரிக்காவினுடைய நிலைப்பாடுகள் கொள்கையிலிருந்து முழுமையாக இந்த மற்ற நாடுகள் விலகலாம் என்ற எதிர்பார்ப்பு தற்பொழுது கிடையாது. உக்ரைன் போர் நடக்கின்ற பொழுதும் இந்த ஜியோ பொலிட்டிக்ஸ் தான் பேசப்பட்டது. ஆனா இந்த ஒரு பெரிய மாற்றம் வந்தா தெரியல. அதே மாதிரி இந்த யுத்தம் நடக்கின்ற பொழுதும் கூட இந்த பூகோள அரசியல் மாற்றம் இடம்பெறும். இன்னொரு வகையில எங்களுடைய புவிசார் அரசியல் மிகப்பெரிய அளவு மாற்றம் அடைந்திருக்கின்றது. அமெரிக்க ஜனாதிபதியாக டொனால்ட் ட்ரம்ப் வந்ததன் பின்னர் உக்ரைன் தான் தோல்வி அடைகின்றது. உக்ரைனுக்கான உதவிகள் நிறுத்தப்பட்டிருக்கின்றது. ரஷ்யாவுடைய கை ஓங்கி இருக்கின்றது. இது டொனால்ட் ட்ரம்ப் இதற்கு முன்னர் ஆட்சி செய்கின்ற பொழுதும் இவ்வாறான நிலைமை என்பது இருந்த ஒரு விடயமாக பார்க்கப்படுகின்றது. அதே நேரம் சீனாவினுடைய பொருளாதாரம் சார்ந்த வளர்ச்சி என்பது மிகப்பெரிய அளவில் இருக்கின்றது. எண்ணெய் வணிகத்தை கைப்பற்றுகின்ற முயற்சியில் அமெரிக்கா மிக தீவிரமாக ஈடுபடுகின்றது. அதே நேரம் அமெரிக்கா ரஷ்யா என்ற நிலைமைகளை கடந்து பிராந்திய வல்லரசுகள் உருவாக்கம் பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அது ஈரான் மத்திய கிழக்கிலாக இருக்கலாம் அல்லது ஆசியாவில் இந்தியாவினுடைய பகிர்வாகமாக இருக்கலாம். இவை அனைத்தும் ஒரு புவிசார் அரசியலின் மாற்றமாகத்தான் இருக்கின்றது. பிரிக்ஸ் கட்டமைப்பாக இருக்கலாம். அந்த கட்டமைப்பில் கூட ஒரு தோல்வியடைந்த நிலைமையில் தற்பொழுது வந்தால் கூட அதனுடைய மாற்றங்கள் என்பன பல்வேறு ரீதியில் செல்வாக்கு செலுத்துகின்றது. இந்தியா சீனா கூட பொருளாதார ரீதியில் மிகப்பெரிய ஒரு நட்பு கரத்துடன் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு எல்லை ரீதியான பிரச்சனைகள் இருக்க முடியுமே தவிர பொருளாதாரத்தில் சீனாவை கடந்து அல்லது சீனாவுடன் எந்த உறவுகளையும் மேற்கொள்ளாத நிலைமையில் எந்த நாடும் இருக்க முடியாது. எண்ணெய் வணிகத்தில் ரஷ்யாவை கடந்து யாரும் இருக்க முடியாது என்ற நிலைமைகளும் ஒரு பெரிய அளவு மாற்றங்கள் தானே. இது சர்வதேச சட்டங்களாக இருக்கலாம் அல்லது ஐநாவினுடைய செயற்பாடுகளாக இருக்கலாம். சகல விடயங்களிலும் புவிசார் நிலைமை என்பது ஒரு மாற்றம் அடைந்திருக்கிறது. இலங்கை கூட தற்பொழுது அமெரிக்க தடைகளை தாண்டி ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்குவது தொடர்பில் பேச ஆரம்பித்திருக்கின்றது. உண்மைதான். ஏனென்றா இந்த விடயத்தில் கொஞ்சம் ரஷ்யாவோட இணங்கி போகிற ஒரு நிலைப்பாடு இருக்கு. என்ன நீங்க கூறியது போல அந்த கூட்டு அமைதோன்றது ஒரு கேள்விக்குறிதான். சீனா ரஷ்யா ஈரான் போன்ற நாடுகளோடு இணைந்து நாங்கள் செயல்படுவோம். ரஷ்யா கூறியிருக்கின்றது வெளிப்படையாக தன்னுடைய நாட்டின் தடைகள் அனைத்தையும் அமெரிக்கா நீக்குமானால் அமெரிக்காவினுடைய நிறுவனங்கள் ரஷ்யாவில் எண்ணெய் வணிகத்தில் ஈடுபடுவதற்கான அனுமதியை தான் வழங்குகிறது. ஆகவே இந்த எதிரும் புதிருமான நிலைமை என்பது இல்லாமல் செய்கின்ற ஒரு உலக ஒழுங்கு என்பது பாதிக்கப்படுகின்ற நாடுகள் யார்? இதுவரை காலமும் அமெரிக்காவை பின்பற்றி அல்லது அமெரிக்கா சொல்லுகின்ற விடயங்களை கேட்டு வந்த நாடுகள். மிக சமீபத்தியமாக இந்தியா நீண்ட காலமாக ரஷ்யாவிடமிருந்து எரிபொருளை வாங்கியது மிகவும் மானிய விலை அடிப்படையில். தற்பொழுது வாங்க போகின்ற பொழுது அவர்கள் அதிக விலையை கோருகின்றார்கள். எந்த விதமான மானியமும் கிடையாது, வியாபாரத்தில் நட்பும் கிடையாது என்று கூறியிருக்கின்றார்கள். இந்த நிலைமை என்பது மூன்றாம் உலக நாடுகளை அதே போன்று அமெரிக்காவை நம்பியிருந்த ஐரோப்பிய நாடுகளை கேள்விக்குட்படுத்தும். இது ரஷ்யாவை நோக்கி நீண்ட கால ரீதியிலான ஒரு நட்புக்கு வழிவகுக்கும். ஏனெனில் அவர்கள் இல்லாமல் இந்த உலக ஒழுங்கு இல்லை என்று வருகின்ற பொழுது கட்டாயம் அமெரிக்காவை தாண்டிய உறவு என்பது தேவைப்படும்.
இது மிகப்பெரிய அளவில் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த மூன்றாம் உலக வலை நாடுகளுக்கு பெரிய சிக்கல் என்னென்னா நாங்கள் இந்த அளவு பெட்ரோலுடைய விலைக்கே பழக்கப்பட்டு விட்டோம். உண்மைதான். ஏன்னா நாங்கள் எங்களுக்கு வர்றது கூட மானிய அளவிலான பெட்ரோல் விலை தான். எங்களுடைய பெட்ரோல் விலையும் இந்தியாவும் ஒப்பிட்டீங்கன்றாலே மிகப்பெரிய அளவில் மாற்றம். இலங்கையில் பெட்ரோலுடைய விலை குறைவுன்னு சொல்லலாம். அந்த அளவு ஒரு மாற்றத்தில் மானிய விலையில் பெற்றுக்கொண்ட நாங்கள் இனி வருங்காலங்களில் எப்படி சமாளிக்க போகின்றோம், குறிப்பாக இந்த மானிய விலையிலேயே கொடுக்கறதுக்கு எங்களுடைய அரசு எப்படி சமாளிக்க போகின்றது என்ற ஒரு கேள்வி ஒன்று இருக்கின்றது. இன்னொரு வகையில் பார்க்கின்ற பொழுது ஈரான் பலமாக இருக்கின்றது என்கின்ற விடயத்தை நீங்கள் தெரிவிச்சிருந்த இந்த சூழ்நிலையில் ஈரானிய மக்கள் உள்நாட்டில் இருந்தோண்டு ஈரானிய தூதரங்களுக்கு முன்னால அல்லது ஈரானிய மக்கள் வேறு நாடுகளில் இருந்தாலும் கூட அங்கே சில போராட்டங்களை மேற்கொண்டிருக்கின்றார்கள். ஈரான் கொஞ்சம் பலமிழந்திருக்கின்றது. தன்னுடைய அடுத்த கட்ட நகர்வுகளை கொஞ்சம் பலமாக மாற்றும். அந்த போராட்டங்கள் அனைத்தும் ஈரான் தக்க பதிலடி கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் ஈரான் இன்னும் கொடுக்கவில்லை என்றதால கொடுக்கணும், அப்படியே இன்னும் பலமாக கொடுக்க வேண்டும் என்பதுதான் அதனுடைய அர்த்தமாக இருக்கிறது. அதாவது அந்த நாட்டுகள் கூட இந்த யுத்தத்திற்கு ஆதரவான நிலைமை இருக்கின்றது. ஆனால் அமெரிக்காவோ இஸ்ரேலில் யுத்தத்திற்கு ஆதரவான நிலைப்பாடு என்பது எதிராக நாட்டுக்குள்ள ஆதரவு நிலைப்பாடு இல்லை. ஆனால் இந்த ஈரானை பொறுத்த வரைக்கும் இவ்வளவு பாதிப்புகள், இவ்வளவு ரீதியில் மக்கள் உட்கட்டமைப்புகள் எல்லாம் அழிந்ததன் பின்னரும் மக்கள் ஓர்மமாக இருக்கின்றார்கள். தங்களுடைய இறையாண்மைக்கு ஒரு அச்சுறுத்தல் வருகின்ற பொழுது எந்த விலை கொடுத்தேனும் அந்த யுத்தத்தை நடத்த வேண்டும் என்ற அடிப்படையில் இதுதான் ஈரானுடைய இந்த ஒற்றுமையை மொசாட்டாக இருக்கலாம், சிஏஆ இருக்கலாம், அல்லது அந்த எந்த விதமான கட்டமைப்புகளையும் தாண்டிய ஒரு பலமாக பார்க்கக்கூடியதாக இருக்கு. ஒரு அச்ச சூழ்நிலை இல்லை அவைகளுக்கு இல்லையா? இலங்கை பற்றி குறிப்பிட்டிருந்தீர்கள். இலங்கை இதுவரை காலமும் பெட்ரோலிய துறையில் ஏற்படுத்தி கொள்ளப்பட்ட மிகப்பெரிய ஒப்பந்தங்கள் ஜேவிபி போன்ற அரசாங்கத்தினால் விமர்சனத்துக்கு உட்படுத்தப்பட்டது, எரிபொருள் சார்ந்து, மின்சாரம் சார்ந்து. ஆனால் இன்று அதனை நடைமுறைப்படுத்த அவர்கள் முனைகின்றார்கள். குறிப்பாக சோலராக இருக்கலாம் அல்லது வேறு மின்சார திட்டங்களாக இருக்கலாம். இவை அனைத்தும் ஒரு 20 வருடங்களுக்கு முன்னர் ஏற்படுத்தப்பட்டிருந்தால் இன்று மின்சாரத்தினுடைய விலையோ அல்லது எரிபொருள் தொடர்பில் இந்த அளவு நிலைமை என்பது ஏற்பட்டிருக்காது. ஆகவே அரசாங்கங்கள் எதிர்கட்சிகளில் இருக்கின்ற பொழுது விமர்சனம் செய்வதும் பிறகு தாங்கள் அரசாங்கம் வந்தோன்னே அதனை நடைமுறைப்படுத்துகின்ற இந்த கீழ்த்தரமான அரசியல் என்பது இலங்கைக்கு மிகவும் ஒரு சாபக்கேடான ஒரு விடயமாக தற்பொழுது பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. உள்ளூர் அரசியல் பற்றி என்ன நினைக்கிறீங்க? இந்த ஆட்சியாளர்களுடைய நிலைப்பாடுகளை மக்கள் தற்பொழுது ஒரு மாகாண சபை தேர்தலையும் அறிவித்திருக்கின்றார்கள். ஜூலையின் பின்னர் QR குறியீடு மாகாண சபை போய் வாரதுக்கே பெற்றோர் மாகாண சபை தேர்தல் பேசப்படுகின்றது. ஆகவே இந்த வருஷம் மாகாண சபை தேர்தல் வைத்தால் ஜேவிபியினால் வெல்ல முடியுமா என்ற மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்கின்றது. ஆனா எதிர்கட்சிகள் குற்றச்சாட்டுகளை முன்வைக்க தேவையில்லை. ஏன்னா மக்களை ரோட்ல உண்மை அப்படியான ஒரு நிலைமையில நான் நினைக்கல அரசாங்கம் ஒரு தேர்தலை வைக்கும் என்று. ஆனால் இது ஒரு திசை திருப்புற முயற்சி தான், மக்களை திசை திருப்புறது. ஆனால் ஏற்கனவே ஜேவிபியை பொறுத்த வரைக்கும் சமூக வலைத்தளங்களின் ஊடாகவும் விளம்பரங்களின் ஊடாகவும் எதிர்கட்சிகள் மீதான குற்றச்சாட்டுகளின் ஊடாகவும் மட்டும்தான் ஆட்சியை நிலைநிறுத்தி செல்கின்றது. நேற்றைய தினம் அமைச்சர் கூட குறிப்பிட்டிருந்தார், இதுவரை ஆட்சி செய்தவர்கள் மிகப்பெரிய அளவுக்கு எரிபொருள் சேமித்து வைக்கக்கூடிய விடயங்களை முன்னெடுக்கவில்லை, இதுதான் காரணம் என்றார். காணாது போன்ற விடயங்களை அவர் கூறுகின்றார். இவர்கள் ஆட்சிக்கு வந்ததன் பின்னர் இவ்வாறான விடயங்களுக்காக என்ன விடயங்களை முன்னெடுத்தார்கள் என்பது மிகப்பெரிய ஒரு கேள்வி அல்லவா? உண்மையிலேயே இவர்களுடைய இந்த வெளிநாட்டு கொள்கைகள் கூட அந்த அளவு வெற்றி அளிக்கிறது என்றால் கிட்டத்தட்ட ரணில் விக்ரமசிங்க அவர்கள் இருக்கின்ற பொழுது அல்ல முன்ன நாட்களில் இருந்த அதிபர்கள் இருக்கின்ற பொழுது இருந்த வெளிநாட்டு கொள்கைகள் கொஞ்சம் வெற்றி அளிக்காத ஒரு சூழ்நிலை இப்பயும் இருக்கும். ஏன்னா டாலர் இல்லாத நேரத்துல எரிபொருளை கொண்டு வந்தார் ரணில் என்ற அளவுல சமூக வலைத்தளங்கள்ல பார்க்கக்கூடிய எரிபொருள் இல்லை என்ற ரீதியில தற்பொழுது நிலைமை இருக்கின்றது. இந்த டாலர் இல்லாதால எரிபொருள் இல்லாதால போக்குவரத்து பாதிக்கப்படுகின்ற பொழுது இலங்கையினுடைய வருமானம் வீழ்ச்சி அடைய போகின்றது. இலங்கையினுடைய வருமானம் முழுமையாக வீழ்ச்சி அடைகின்ற பொழுது எங்களிடம் 7 பில்லியன் வெளிநாட்டு கையிருப்பு இருக்கின்றது என்று தொடர்ந்தும் சொல்ல முடியுமா? அதுவும் வீழ்ச்சி அடைந்ததன் பின்னர் மீண்டும் எவ்வாறு இலங்கை முன்னேற முடியும்? தொடர்ச்சியாக இலங்கைக்கு கடந்த 5-6 வருடங்களாக வீழ்ச்சியாகத்தான் இருக்கு. இந்த வீழ்ச்சியிலிருந்து வேற ஏதாவது ஒரு உட்கட்டமைப்பு உற்பத்தி சார்ந்து மிகப்பெரிய அளவு முதலீடுகள் ஈர்க்கப்பட்டு இலங்கையினுடைய உற்பத்தி துறை அதிகரித்திருக்கின்றதா என்றால் இல்லை. அந்த அளவு தூரம் மிகப்பெரிய வளர்ச்சி ஒன்றை நோக்கி இலங்கை செல்லவில்லை. 2028 வெளிநாட்டு கடன் கொடுக்க நிறுவனங்களுக்கு கடன் கொடுக்க வேண்டிய சூழல் இருக்கின்றது. தற்பொழுது கூட இந்த எரிபொருளுடைய விலையை கட்டுப்படுத்த முடியவில்லை.
மக்களுடைய வாழ்க்கை செலவை கட்டுப்படுத்த முடியாத அரசாங்கம் கடன்களை திருப்பி செலுத்துகின்ற காலத்தில் எந்த அளவு தூரம் மக்களினுடைய வாழ்க்கை தரத்தை பாதுகாக்க போகின்றது, வறுமை தொடர்பில் அரசாங்கத்தினுடைய முடிவு எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதெல்லாம் மிகப்பெரிய கேள்விகள் தான். உண்மையிலேயே ஒரு மிக சிக்கலான நிலைமைக்க இலங்கை உட்பட மூன்றாம் உலக வலய நாடுகள் சிக்கியிருக்கின்றன. ஒரு சில நாடுகள், இந்தியா போன்ற சில நாடுகள் தங்களுடைய வெள்ளாதிக்கம் நட்பு பொறிமுறையை வச்சு ஏதோ ஒரு வகையில் தங்களை தாங்களே காப்பாற்றிக் கொள்ளலாம். ஏனைய சிறு நாடுகள் என்ன செய்ய போகின்றன என்ற ஒரு கேள்வி ஒன்று எழுகின்றது. ஏற்கனவே புதிதாக இவர்கள் ஆட்சிக்கு வந்து எதுவுமே செய்யவில்லை என்கிற விமர்சனம் தேசிய மக்கள் சக்தி மேல முன்வைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. இன்னும் ஒரு ஆட்சி கவிழ்ப்பு சார்ந்து பொதுஜன பெரமுன அணி சிந்தித்துக் கொண்டிருக்கின்றது. மிகப்பெரிய சிந்தனைகளுக்கு மத்தியில் இந்த ஆட்சியாளர்கள் என்ன செய்வார்கள் என்றதை விட மக்கள் என்ன செய்வார்கள் என்றதுதான் ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்கின்றது. தொடர்ந்தும் நாங்கள் இது தொடர்பாக நிறைய விஷயங்களாக பேச இருக்கின்றோம். தொடர்ந்து பேசலாம். இதுவரை நேரமும் உங்களுக்கான நேரத்தை எங்களோட பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி பேசணும். நன்றி. தொடர்ந்தும் இது போன்ற ஒரு செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றோம். நன்றி.